பழமொழி கதைகள். சிக்கனம் பிடி செலவு மழி. லோபிக்கு இரு செலவு என்பார்கள். அது விதவை மூக்கம்மாள் என்னும் பெண்ணுக்கு பொருந்தும். மூக்கம்மாள் செம்மறியாடு ஒன்றினை வளர்த்து வந்தாள். செம்மறியாடு நன்கு கொழுத்திருந்தது. அதன் உடலில் அடர்த்தியாக உரோமம் வளர்ந்திருந்தது. ஆட்டின் ரோமத்தை அடிக்கடி வெட்டிவிட வேண்டும். ஆடு அப்பொழுதுதான் நன்றாக வளரும். அது தவிர ஆட்டு ரோமத்தை கம்பளி நெய்வதற்காக சிலர் வாங்குவார்கள். நல்ல பணம் கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் சிலர் ஆலோசனை கூறினார்கள். ஆட்டு ரோமத்தை கத்தரிப்பதற்கென சில ஆட்கள் உண்டு. அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். கூலி ஒன்றும் அதிகம் என்று கூற முடியாது. ஆனால் அந்த தொகையையும் செலவழிக்க விதவை மூக்கம்மாவுக்கு மனம் வரவில்லை. ஆட்டு ரோமத்தை கத்தரிப்பது என்ன பெரிய மந்திர தந்திர வேலையா? ஒரு கத்திரிக்கோலை கையில் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டின் ரோமத்தை கத்தரித்து எடுத்து விடலாம். இப்படி செய்தால் 2-3 ரூபாய் சிக்கனப்படுத்தினது போல இருக்குமே என்று மூக்கம்மாள் நினைத்தாள். உடனே ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ஆட்டின் ரோமத்தை வெட்டத் தொடங்கினாள். இதற்கு முன்னர் ஆட்டின் ரோமத்தை வெட்டி அவளுக்கு சற்றும் பழக்கமில்லாததால் ரோமத்தை வெட்டும்போது கத்திரி முனை ஆட்டின் சதைப்பகுதியையும் வெட்டி ரணமாக்கியது. ஆடு வேதனையை பொறுக்க முடியாமல் துடித்துடியாய் துடித்து அலறியது. அவள் பயந்து போய் நிறுத்திவிட்டாள். அதை மாட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றால் பணம் செலவாகுமே என்று சும்மா இருந்து விட்டாள். ரணம் பட்ட இடம் சீழ்கொடுத்து ஆடு ஒரே வாரத்தில் இறந்து விட்டது. செலவினை சிக்கனப்படுத்த நினைத்த விதவை மூக்கம்மாளுக்கு முதலுக்கே மோசமானது. ஆட்டினை இழந்து அவதிப்பட்டாள்.